வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கரை வச்சு நம்ம எல்லா வகையான சாதத்துக்கும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இல்லைனா வெரைட்டி ரைஸ், இந்த மாதிரி எந்த விதமான சாதத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் சோயா மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இந்த காய்கறி கிடைக்காத நேரத்தில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்ரு 500 ml அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட மீல் மேக்கர் 2 கப் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சு கொதிக்க விடலாம். நல்லா 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 1 இன்ச்சு இஞ்சி துண்டு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது நல்லா மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்ச மீல் மேக்கரை நல்லா பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அலசிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 100-150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெசிபி ரொம்ப கிரேவி மாதிரி இல்லாமல் சும்மா, அதாவது மசாலா வறுவலாக தான் நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் கூட அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை. அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் ரெசிபி சூப்பராக, மீல் மேக்கர் ஃப்ரை ரெசிபி நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் இது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் காய்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.